வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு படைப்பு வாசகர்களால் கொண்டாடப்படும் பொழுதுதான் ஒரு படைப்பாளி மகிழ்ச்சி அடைகின்றான். இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா முதல்ல வாசகர்களை படைப்பு போய் சேரணும். அப்படி படைப்பாளியும் வாசகர்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பவர்கள் பதிப்பாளர்கள். இந்த பதிப்பாளர்கள் இன்றி இந்த நிகழ்வு, இந்த கொண்டாட்டம் அமையாது. இன்றைய நிகழ்ச்சியில் பதிப்பாளர்களை பற்றித்தான் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பதிப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக முதலீட்டு ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள், திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திரு ராசி அழகப்பன் அவர்கள், கவிஞர் திரு அபிலாஷ் சந்திரன் அவர்கள், கவிஞர் திருமதி சல்மா அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். இந்த பக்கத்துல எல்லாருமே பதிப்பாளர்கள் இல்லையா? ஒரு பதிப்பாளருடைய ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு புத்தக உருவாக்கத்துல ஒரு முக்கியமான பங்கு. இதுல பல்வேறு பகுதிகள் இருக்கு. முதல்ல ஒரு படைப்பை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த படைப்பு சரியா இருக்கா, அந்த படைப்பாளி சரியா வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பார்க்கிறது ஒரு பகுதியாக இருக்கு. அதற்கப்புறம் அதை புத்தகமாக உருவாக்குதல் அப்படிங்கிறது இரண்டாவது பகுதியாக இருக்கு. மூணாவது பகுதி வாசகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறது, அது விற்பனை அப்படிங்கிற பகுதியாக நாம எடுத்துக்கலாம். இப்படி 3 பகுதிகளாக இருக்கு. இது ஒரு பதிப்பாளருக்கு எது சவாலான விஷயமாக இருக்கு? இது எல்லாமே முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு சில அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அதை பேசினா தான் இந்த விஷயத்தை பேச முடியும். பதிப்பு தொழில் என்பது பல நிலைகளில் அதில் ஒரு நிபுணத்துவம் தேவைப்படுகிற அல்லது அது சார்ந்த ஒரு பயிற்சி தேவைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. படைப்புகளை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய சவால் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு பதிப்பகத்திற்கும் சில அடிப்படையான நோக்கங்கள் இருக்கின்றன. சிலர் வர்த்தக ரீதியான புத்தகங்களை மட்டும் பதிப்பிப்பவர்கள் இருப்பார்கள், சிலர் இலக்கிய ரீதியான புத்தகங்களை மட்டும் பதிப்பிப்பவர்கள் இருப்பார்கள். அதே போல வேறு சில, அதாவது இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரேச்சர் என்று சொல்வார்களே, அதாவது இந்த சமையல் அல்லது அது போன்ற விஷயங்களை பதிப்பிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதனால் ஒவ்வொரு பதிப்பகத்திற்கும் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. எல்லோரும் எல்லா விதமான புத்தகங்களையும் பதிப்பிப்பது கிடையாது. அதனால் அது ஒரு பிரச்சனை அல்ல. ஓகே, அவர்களுக்கு படைப்பாளியும் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சவால் இல்ல. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அந்த பாதையில் தான் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்க விஷயங்களில் மிக முக்கியமானது புத்தக தயாரிப்பில் இருக்கக்கூடிய சவால்கள். முதலாவதாக ஒரு பிரதியை எடிட் செய்வது, இல்லாவிட்டால் அந்த புத்தகத்தை செம்மையாக உருவாக்குவது. இதற்கு பயிற்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கு குறைந்து விட்டது. இதன் காரணமாக ஒரு புத்தக கண்காட்சி போன்ற நெருக்கடிகள் வருகிற போது அவசரமாக புத்தகங்களை தயாரிப்பதும், அந்த சமயத்தில் இது போன்ற விஷயங்கள் நாம் செலுத்த வேண்டிய கவனங்கள் சற்று குறைவதும் ஒரு விபத்தாக நான் பார்க்கிறேன். இதை எப்படியாவது எங்காவது சரி செய்ய வேண்டும். இது அடிப்படையான பிரச்சனைகள். புத்தக விற்பனை என்று வருகிற போது அதில் சில சாதகமான விஷயங்களும் உருவாகி இருக்கின்றன, பாதகமான விஷயங்களும் உருவாகி இருக்கின்றன. சாதகமான விஷயங்கள் என்று பார்த்தால் இன்னைக்கு ஆன்லைன் அதில் புத்தகங்கள் விற்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக புத்தகங்கள் வாங்குகிறார்கள். ஆனால் சிறிய கடைகள், சிறிய புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகள், அவர்கள் சமாளிக்க முடியாமல் பல இடங்களில் அந்த கடைகளை மூடக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் கூட புத்தக விற்பனை என்பது என்னுடைய அனுபவத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40% குறைந்திருக்கிறது சில்லறை வர்த்தகத்தில். இப்போ அவர் சொல்றது மாதிரி 40% கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த குறைவு உண்மைதான். ஆனால் எங்களுக்கு ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அந்த குறைவு குறையலை. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 18 கிளைகள் இருக்கிறதுனால இங்கே விற்பனை இந்த வருடமே 2 கிளைகள் புதுசாக உருவாக்கியிருக்கோம், கிருஷ்ணகிரிலையும் ஈரோட்டிலையும். அதனால எங்களுக்கு அந்த விற்பனைங்கிறது அந்த குறையலை. ஆனால் அரசு சார்பாக கிடைக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் முறையாக கிடைக்கல. கணினி யுகத்தில் புத்தக தயாரிப்புங்கிறது ஒரு கடினமான விஷயமே இல்லை. புத்தகங்களை சந்தைப்படுத்துவது தான் கடினமான விஷயம். அது இப்போ இருக்கிற புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. 7 கோடி தமிழர்களுக்கு தமிழ் புத்தகங்கள், தமிழ் பதிப்பாளர் ஒரு தலைப்பில் பெரும்பாலும் 1000 பிரதிகள் தான் அச்சிடுறோம். விதிவிலக்குகள் இருக்குது, சில புத்தகங்கள் ரொம்ப அதிகம் விற்குது. வெளிநாடுகளில் இந்த தமிழ் புத்தகங்களுக்கான சந்தை ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு 700 முறை போய் புத்தகங்கள் எல்லாம் விற்பனை செய்கிறேன். அரசு ஆதரவு கண்டிப்பாக தேவை. 2014ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட நூல்களுக்கான வாங்குகை ஆணை பொது நூலகத்துறையிலிருந்து இன்று வரை கிடைக்கவில்லை என்பது 3 ஆண்டுகளாக அந்த புத்தகங்கள் பழையதாகி கொண்டிருக்கின்றன. அந்த விஷயம் நிச்சயமாக கவனிக்கப்படணும். சந்தைப்படுத்துதல் தான் கடினம். இது முழுமனதாக நான் ஒத்துக்கிறேன். இந்த சந்தைப்படுத்துதல்ங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவும் முடியல.
இந்த வருஷம் ஒரு புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஆத்தருடைய புக்கை நினச்சி போட்டோம்னா புத்தக காட்சி வர்ற வரைக்கும் அதில் வெயிட் பண்ணணும். சாதாரணமாக ஓப்பன் மார்க்கெட்டில் டெய்லி புத்தகங்கள் வாங்கி வாரம் வாங்கி வீக்லியெல்லாம் படிக்கிற மாதிரி இந்த புத்தகங்கள் மக்கள் வாங்குறதில்ல கடைகளில் போய். ஓகே, அதுக்கு என்ன சென்னையில் இருக்கிறதும் ஒரு 2-3 கடைகள் தான். சாதாரணமாக ஒரு விருது பெற்ற நூல்னு வச்சுங்க. இந்த ஆண்டு எங்கள் நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இந்த வருஷம் வண்ணதாசன் சாரது இந்த நூல் வந்தது. இதே நூலை 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பதிப்பிச்சிருக்கோம். 500 காப்பி தான் போட்டோம். அதிலேயே ஒரு 50 காப்பி ஸ்டாக் இருந்தது. இந்த அகாடமி விருது வந்தப்புறம் இன்னைய வரைக்கும் 3000 நூல்கள் வித்துருச்சு. ரீபிரிண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ரீபிரிண்ட் பண்ணி அந்த சோர்ஸையும் சொல்கிறேன். இந்த ரீபிரிண்ட்டை வந்து இந்த ஒரு வாரத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ புக்குகளை வந்து 24 ஹவர்ஸில் பண்ணலாம் நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங்கில். ஓகே, இந்த விலை அதிகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் இதுதான். நான் நாளைக்கே ஒரு புக்கு அடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிஜிட்டல் அடிக்கிறோம், அது விலை ஜாஸ்தி ஆகுது. பதிப்பு தொழிலுக்கு வந்து ரொம்ப புதுசு. கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஆகுது. நான் ஒரு பார்ட் டைமராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் இந்த பதிப்புத்துறைக்கு எப்படி வந்தோம், எங்களுக்கு எந்த நம்பிக்கையில் வந்தோம் அப்படின்னா, முதல்ல 2 பேர். ஒன்று நான் வந்து நான் பத்ரியோடைய தொடர்ச்சியாக வாசிக்கிட்டு வரேன். அப்புறம் ஆலி செந்தில்நாதன் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் வாங்கிட்டு வரேன். 2 விஷயம் தான் பதிப்புத்துறைக்குள்ளே நாங்கள் கால் வைக்க முடியுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அடுத்து ட்ரெண்ட். இப்போ நீங்க என்ன புஸ்தகம் போடலான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதை வந்து நீங்க மையமா வச்சிருக்கீங்க? மோஸ்ட்லி போஸ்ட் மில்லினியல்ஸாகவும் மில்லினியலாகவும் இருக்கிற அவங்கள தான் அடுத்த 10 வருஷத்துக்கு பார்க்க முடியுங்கிறதுனால அபிலாஷ் அவங்களோட அதிகபட்சம் அந்த ஏஜ் தான், அந்த கான்டெம்பரரி இளம் எழுத்தாளர்கள் இந்த 20 டைட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் கொஞ்சம் சீனியர், மற்றபடி மிச்சம் எல்லாருமே அந்த 35 அந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது ஒரு நம்பிக்கையோட ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது மார்க்கெட்டிங் சேனல் தான். ஒன்லி நாங்கள் வந்து ஆன்லைனை தவிர எங்களுக்கு வேறு எந்த சேனலும் கிடையாது. எங்கள் பதிப்பகத்துக்கு வந்து குறிப்பிட்ட இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வெளியிடுங்கிற அந்த ஒரு இது கிடையாது, கொள்கை கோட்பாடுகள்லாம் கிடையாது. முழுக்க கமர்ஷியல் ஓரியன்டாக நம்ம பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு தொழிலாக நான் பண்ணுறேன். இப்போ தொழிலாக பண்ணும்போது நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம், என்ன மாதிரியான புத்தகங்கள் போகுது அப்படிங்கும்போது எல்லா புத்தகத்துக்கும் வாசகர்கள் இருக்காங்க. அந்த ரேஷியோ வேணால் மாறும். இப்போது தீவிர இலக்கியம் படிக்கிறவங்க ஒரு பேர் இருக்காங்கன்னா, ஜோதிடம் படிக்கிறவங்க ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா, சமையல் படிக்கிறவங்க 500 பேர். எங்களுடைய சர்வேல நம்ம அதை சர்வே எடுத்து தான் புத்தகங்கள் பதிப்பிக்கிறதுக்கு போகிறோம். ஏன்னா நான் ஒரு நிறுவனத்தை வந்து டீனர் மாதிரி இடத்துல ஒரு அலுவலகம் வச்சு ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு சமாளிக்கணும்னா, நான் இலக்கியம் அதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி கமர்ஷியலாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதுதான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 10 புத்தகம் வெளியிட்டோம்னா ஒரு 2 புத்தகம் நம்மளை திருப்திக்குன்னு நம்ம செய்யலாம். இப்போ வந்து ஒரு படைப்பாளியை தேர்ந்தெடுக்கிறதுல ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இல்லை அப்படிங்கிறது தான் பெருவாரியாக இருக்கு. இப்போ கவிஞர்கள் இருக்கீங்க, நீங்க எழுத்தாளராக இருக்கீங்க. உங்களுடைய முதல் புத்தக அனுபவம் எப்படி இருந்தது? நிச்சயமா ஒரு புத்தகத்தை வந்து முதல்ல பதிப்பிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய பதிப்பகங்கள் இருக்கு, அந்த சூழலே மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய முதல் புத்தகங்கிறது, நான் என்னுடைய சூழல் வந்து நான் யாருக்கும் தெரியாமல் எழுதிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய சில கவிதைகள் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. அப்போ சுந்தரராமசாமி வந்து அந்த கவிதைகளை வாசிச்சுட்டு ஒரு தொகுப்பாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அவருக்கு அந்த கவிதைகள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த லாங்குவேஜ் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப எனக்கு சுலபமாகணும் ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்துக்கு கிடைச்ச வரவேற்புக்கு முக்கியமான ஒரு காரணமும் வந்து மார்க்கெட்டிங்கும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வந்து அபிலாஷ், உங்களுக்கு முதல் புத்தக அனுபவம், ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி போடணும்னு நீங்களா முயற்சி பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கும் இதே மாதிரியான வாய்ப்பு கிடைச்சதா? என்னுடைய எழுத்து பயணம் என்பது அவ்வளவு கராராக திட்டமிட்டு நான் எதுவுமே எனக்கு நடக்கலை, உண்மையை சொல்ல போனால். ஆனால் எப்படியாவது இந்த துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தது. ஒரு சின்ன ஒரு விளிம்பில் கூட ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட உள்ள வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். என்னுடைய அப்போதான் திரு மனுஷபுத்திரனுடைய ஒரு நட்பு கிடைத்தது. சில ஜென் கவிதைகளை மொழிபெயர்த்து திரு மனுஷபுத்திரன் எடுத்து போனேன். நான் எடுத்து போகும்போது கூட நான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் கிடையாது. நான் அது வெவ்வேறு எழுத்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் பார்த்தேன். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு சாத்தியமாக தான் பார்த்தேன். அவர் படிச்சுட்டு நல்லா இருக்கு, நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படி சொன்னார். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், அது எனக்கும் அவருக்குமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சின்ன ஒரு சாக்கு போக்கு தான் என்ன பொறுத்தவரை. ஓகே, இல்ல ஒரு நட்பாக தொடங்குறீங்க. நட்பு மட்டும் இல்ல, இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உணர்வுபூர்வமான உறவு. இது என்னுடைய இத்தனை வருடங்களாக நான் தொடர்ச்சி உயிர்மை எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்கு. நான் இதை இன்னைக்கும் கூட அது ஒரு புத்தகமா வரணும், அது ஒரு எழுத்தாளர் வாசகனை போய் சேரணும், இடத்தை எனக்கு உருவாக்கணுங்கிறது 2ஆம் பட்சம் தான்.
அதுல எனக்கு வேற ஒரு ரொம்ப ஒரு அந்தரங்கமான திருப்தி இருக்கு. நான் வந்து திருச்சி பிஹெச்எல்ல வேலை செய்கிற போது சிறுகதைகள் எழுதிக்கிட்டு இருப்பேன். அந்த சிறுகதைகள் எழுதினதை ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்போது ஒரு நிகழ்ச்சியில், உறவினர் நிகழ்ச்சியில் மணிமேகலை பிரசத்தினுடைய திரு ரவி தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்கள்ட்ட என்னுடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று போடணும்னு சொன்னபோது சந்தோஷமாக போடலாமே என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள். அப்போது ரொம்ப அறிமுகம் இல்லாத எழுத்தாளருடைய புத்தகங்கள் விற்காது என்பதனால எழுத்தாளர் முதலீட்டாளர் திட்டம், பதிப்பாளர் திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகே, நான் உடனடியாக அந்த திட்டத்தை அவைல் பண்ணிக்கிட்டேன். நான் நினைக்கிறேன் பெரும்பாலான மனிதர்களுக்கு அவருடைய முதல் புத்தகம் என்பது ஒரு குழந்தை பிறப்பது போன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவருடைய எழுத்தை ஒரு புத்தகமாக பார்க்கறத ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதற்காக அவர்கள் பணம் செலவழிப்பது அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ராயல்ட்டி வரணுங்கிறத விட கொடுத்தாவது தன்னுடைய புத்தகத்தை பிரசுரிக்க வேண்டும் என்கிற ஆவலில் நான் ரொம்ப முனைப்பாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த புத்தகத்தை செய்தேன். அதற்கு பிறகு நான் அவரிடம் தொடர்ந்து போய் கேட்டேன், அப்போ என்னுடைய அடுத்த புத்தகம் வேண்டும் என்று. அப்போ அவங்க சொன்னாங்க, கதைகள் போதும், நீங்கள் வந்து நான் ஃபிக்ஷன் எழுதுங்க, அதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் என்று திரு ரவி தான் சொன்னார். என்னை இதில் திருப்பி விட்டவர் அவர் தான். முதல் புஸ்தகம் அப்படிங்கிறது உங்களை மாதிரி தான். பெரும்பாலான எழுத்தாளர்கள் தங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி ஒரு புஸ்தகமா கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் அடுத்த வாய்ப்புகளுக்கு போவாங்க. அப்படிதான் இருந்தது. உங்களுடைய காலகட்டம் எப்படி சார் இருந்தது? நான் என்னுடைய முதல் தொகுப்பு வரும்போது 1981. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நான் மாநில கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கும்போது கவியரங்க மேடைகளை நான் கொஞ்சம் வேகமாக இருந்தேன். அப்போ தேன்மழைன்னு ஒரு மாணவர் பத்திரிகை வந்தது. அதில் கவிஞர் அருவிமணி ஆசிரியராக இருந்தார். அப்போ நான் துணை ஆசிரியராக இருந்தேன். அப்போ எழுதிட்டு இருந்தேன். சரி, எழுதுனதும் ஊர் உலகத்துக்கு நம்ம கவிஞர்னு காமிச்சா புக்கு போடணும். கவிஞர் அருவிமணி தான் சொன்னார், புக்கு போடுறா, அப்படி போனால் தானே உன்னை மதிப்பாங்க அப்படின்னாரு. அங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அது நிம்மதியாக கூப்பிட்ற நேரத்தில் எழுதிக்கிட்டு இருந்தோம். அந்த புக்கு போடுறதுன்றது எப்படின்னாக்கா, விவசாயம் செய்து ஒருபடி அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ஈஸி. ஆனால் விவசாயமே செய்துன்றது கஷ்டம். அது மாதிரி புக்கு போடுறதுன்றது வந்து 2 வருஷம் அலைஞ்சேன். நானே சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு திண்டாடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது புக்கு வேறையா. அப்போது நண்பர்கள்ட்டெல்லாம் போய் கெஞ்சி 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 வாங்கி முதல் புத்தகம் வந்து போட்டு அதில் கவிஞர் வைரமுத்து, அரியமதி அவங்கெல்லாம் வந்து வலம்புரி ஜான் எம்பி அவங்கெல்லாம் எழுதினாங்க. எழுதுனது தான் சந்தோஷம். அதனுடைய கஷ்டம் எனக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்கவே இல்லை. எல்லாரும் கைக்குலிக்கு கவிஞர் ஆயிட்டியா, வெரி குட் வெரி குட்னாங்க. எல்லாமே இலவசம். இந்த படைப்பாளிகள் கவிஞர்களுக்கு உண்டான ஒரு கஷ்டகாலம் வந்து ரொம்ப இப்போ இன்னைக்கு நீடிக்குது. அதுக்கப்புறம் நான் கவிதா பதிப்பகம் முடிச்சுட்டு அவர்கிட்ட குமரன் பதிப்பு முடிச்சுட்டு கற்பகங்கிட்ட போகிறேன். இவர் நல்லா புக்கு போடுறாரு, ஒரு ஆசையில் புக்கு போடுங்க அப்படின்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, கவிதையெல்லாம் நான் போட மாட்டேன் சார். எனக்கு அதுதான் சார் வரும், உனக்கு வரும், நான் போட மாட்டேன். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி தான் போகுது, நான் படைப்பாளிங்க, நீ சொல்லிக்க, நான் பண்ண மாட்டேன். அப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்போ நீ வந்து கட்டுரை எழுதுன. கட்டுரையா? எனக்கு என்ன தெரியும்? இல்லை, நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய அனுபவங்களை கட்டுரையாக எழுதுங்கன்னு. அப்போ தான் அவர் திசை மாற்றினார். இன்றைக்கி 8 நூல்கள், தன்முனைப்பு நூல்கள். ஆக படைப்பாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் நடுவில் என்னென்னா, இந்த வியாபாரம் சார்ந்த எழுத்தாளர்களே அவங்க கவர்ந்துக்கிறாங்க. சில நல்ல நண்பர்கள் மூலமாக அவர்களை கவர்ந்துக்கிறாங்க. மீது எல்லாரும் புதுமுக கதாநாயகர்கள் மாதிரி அவனே படம் எடுத்து தான் படம் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் எழுத்துத்துறையில். அதாவது இப்போ உங்கள்கிட்ட நிறைய படைப்பாளிகள், புது படைப்பாளிகளோ இல்லைன்னா வந்து இருக்கக்கூடியவங்களோ உங்கள்கிட்ட அணுகும் பொழுது நீங்க எப்படி தவிர்ப்பீங்களா, என்ன சொல்லி சமாளிப்பீங்க, எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ஸ்? பொதுவாக கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் நானும் நினைக்கிறது ஒரு கனவு. இந்த கனவு வந்து அப்படி கனவோடு தான் நானும் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் புத்தகம் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து லேனா தமிழ்வாணன் அவர்கள் மூலமாக, இப்போ ரவி தமிழ்வாணன் இங்கே இருக்கிறாங்க, அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பப்ளிஷர். நான் இதே லேனா தமிழ்வாணனிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். எழுத வருகிற இளைஞர்களை அதிகபட்சமாக என்னால் சாத்தியப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று. இப்பொழுது எங்களுக்கு 2 விதமான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். நன்றாக விற்கக்கூடிய சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், சார்னி வேதா, இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய முதல் புத்தகத்தை நான் எப்படி எழுத வந்தேனோ அதே போன்று தான் இவர்களும் வருவார்கள். அவர்கள் லிட்ரேச்சர் மேலே ஒரு பேஷனோடு வரக்கூடியவங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு பெரிய அறிமுகங்கள் இருக்காது. ஆனால் அந்த புத்தகம் வரலைன்னா அவன் எப்படி வெளியே வருவான்? அது யார் கண்டுபிடிப்பது? இது ஒரு கலாச்சார செயல்பாடு இல்லையா? ஆனால் இது ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். முன்னாடியெல்லாம் வந்து இப்போது இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் என்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்ததுனால நாங்கள்லாம் உயிர் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நிறைய டைட்டில்ஸ் கொண்டு வர முடியுது. 600 காப்பி கம்மியாக அடிக்க முடியாது. ஆனால் வருஷத்தில் 50 காப்பி தான் விற்கும். ஆனால் 50 பிரதிகள் மட்டுமே முதல் புத்தகம் அச்சிடப்பட்ட பலர் இன்றைக்கு மிக முக்கியமான எழுத்தாளர்களாக தமிழில் உருவாகி இருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு யாராவது ஒருத்தர் அந்த பொருள் இழப்பையும் அந்த ரிஸ்கை எடுத்துக்கலன்னு சொன்னால் இந்த ரைட்டர்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இது வெறும் வர்த்தகம் அல்ல,
இதற்கு பின்னால் ஒரு கலாச்சார பணி இருக்கிறது, மொழி சார்ந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது, பண்பாடு சார்ந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துல குறைந்தது ஒரு 20 புதிய எழுத்தாளர்களையாவது நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அவங்களுக்கு என்ன கோட்பாட்டுக்குள்ள இருக்கீங்க நீங்க? இல்ல, அதாவது அது கோட்பாடு கூட இல்ல, இந்த பணியை இப்படித்தான் செய்ய முடியும் நான் நம்புறேன். மனுஷபுத்திரன் மாதிரியான ஆட்கள், ஒரு ரைட்டரே ஒரு பப்ளிஷரா இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு தாட், ஒரு பப்ளிஷரா மட்டுமே இருக்கக்கூடிய பழைய நபர்கள் அந்த காலத்துல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இப்படி புதிய அறிமுகங்களை கொண்டு வருவதற்கு எப்படி இருந்தது, எப்படி கொடுக்க ஆரம்பிச்சீங்க? உங்களை அணுகி இருக்காங்களா? நிறைய புதிய நூல்கள் நம்ம நிறைய போட்டிருக்கிறோம். அந்த நூல்களுக்கு அன்னைக்கு அந்த காலத்தில் ராயல்ட்டி நிறைய உடனே கொடுக்க முடிஞ்சது. பாரநிலையத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. இதை பாரதிதாசன் அவருடைய பாடல்களே பாரி செல்லப்பன் செந்தமிழின் சொத்துன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அப்போ நாங்கள் நிறைய புதிய புத்தகங்களை போட்டோம். இன்னைக்கு இலக்கிய நூல்கள் தவிர நான் வேற நூல்கள் போடுறது கிடையாது. இல்லை, உங்களை அணுகி வர்றாங்கல்ல, இப்போ இலக்கிய நூல்கள் எழுதி நிறைய பேராசிரியர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நான் புது நூலகங்களை ஒன்றும் பெருசாக விரும்புறது கிடையாது. ரீட்டெயிலில் போட்டால் போதும். என்ன அந்த காலத்தில் நாங்கள் 1000-2000 புத்தகங்கள் போட்டோம். இப்போ 100-200 புத்தகங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு புஸ்தகத்தை நாம போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் இல்லையா, அது எதை வைத்து முடிவெடுக்கிறீர்கள்? ஒரு பதிப்பாளருக்கு ஒரு சென்ஸ் ஒன்று இருக்கும், அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். பட் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறது முதல் புத்தகம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு துறையில் இங்கே சோமவல்லியப்பன் உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஒரு அறிமுக புத்தகம் முதல் முறையாக கொண்டு வந்தோம். பங்குச்சந்தை ஒரு எளிய அறிமுகங்கிறது, ஆனால் அதுக்கான டைட்டில் அல்ல அல்ல பணம் அப்படின்னு பேர் வச்சு கொண்டு வந்தோம். அது கொண்டு வரும்பொழுது அது வந்தால் விற்பனையாகுமா அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. இது நிச்சயமாக இது பயங்கரமாக கிளிக் ஆகும். அதற்கு பிறகு அந்த துறையிலேயே தொடர்ந்து இன்னும் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போகலாம். அப்போ நீங்கள் ஒரு முதல்ல ஒரு நல்ல வாசகராக இருக்கணும். அது இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, அது சமையல் சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல ஒரு நல்ல வாசகராக இருக்கணும். அதை படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், இது நம்ம தொடர்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள்லேருந்து இது ஏதோ விதத்தில் சற்றே மாறுபட்டது. இப்போ இதை முன்வைத்து ஒரு கேம்பெயின் ஒன்று நம்ம கொண்டு போகலாம். ஏன் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கியாகணும் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் சமீபத்தில் போட்டு மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் பேலியோ டயட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இப்போ இந்த புத்தகம் ஒரு அதோடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை அந்த இடம் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அதை எழுதக்கூடியவர் அதை பற்றி முன்னாடியே பேசி சரியான நேரத்தில் அது ஒரு தொடராத ஒரு தினமணி.com இணையதளத்தில் அவர் கொண்டு வந்தார். அது முடிந்த உடனே அதை புத்தகமாக கொண்டு வந்தோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இன்றைக்கு அதே துறையில் அதே மாதிரியான விஷயத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஒரு சென்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, இப்போ இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல ட்ரெண்ட் பார்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ட்ரெண்டை செட் பண்ணி இது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? தீர்மானமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஆனால் மற்ற இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் கொண்டு வந்திருக்கோம். அது ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்கும் அப்படின்னு நினைச்சில்ல. இது கட்டாயமாக இந்த மாதிரியான ஒரு பிரதி தமிழ் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவில் போகிறது. ஓகே, அதனால நமக்கு தெரியும் இந்த மாதிரியான புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது. தோற்று போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொட்டியெல்லாம் கிடைக்கல. ஓகே, இங்க ஒண்ணுமா தான் இருக்கு, கொஞ்சம் தேடி தான் பிடிக்கணும். இந்த ஜானருக்குள்ள எப்படி இருக்கலாம், இந்த ஜானருக்குள்ள எப்படி இருக்கலாங்கிறதெல்லாம் எப்படி நீங்க தேர்வு செய்யறீங்க? இங்க மணிமேலை பிரசுரத்தில் 600 வகையான கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கோம், விற்பனைகளை வைத்திருக்கோம். அதிகபட்சமான கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறது எங்க பதிப்பகம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. அதில் சில பேரோட விமர்சனமும் வரும். எப்படி இந்த ஆளோட எழுத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லி புகார் சொல்கிறவங்க, அதை கேலி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இராணுவ வீரனோட நடையோட ஒரு குழந்தையோட நடையை நம்ம ஒப்பிடக்கூடாது. இப்போ மனுஷபுத்திரன் சார் சொன்னார், ஆரம்ப நிலையில இருந்து வந்தவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்களாக கொண்டிருக்காங்கன்னு. எப்படி ஒரு திரைப்படம் பெரிய வெற்றியை பெறுமா வெற்றியை பெறாதாங்கிறது எப்படி அந்த தயாரிப்பாளரோட கணிக்க முடியாதோ, அதே போல் ஒரு பதிப்பாளருடைய கணிப்புங்கிறது சில நேரங்களில் பெரிய வெற்றியை பெறலாம்,
சில நேரங்களில் வந்து படுதோல்வியும் அடைய முடியும். பஞ்சாயத்து சட்டங்கள்னு ஒரு புத்தகம் போட்டோம், பஞ்சாயத்து இதே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக அந்த புத்தகம் அவுட்டு. மறுபிறவி அப்படின்னு ஒரு புத்தகம் போடும், சராசரியாக போகுன்னு பார்த்தா அது எக்கச்சக்கமாக விற்கிது. அதாவது நம்மளுடைய கணிப்புகளை வந்து ரொம்ப தீர்மானமாக பண்ண முடியாது. ஓரளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர இந்த மாதிரியான ஒரு யோசனைகள் முடிவுகள் வந்து நடைமுறையாக வரும்போது சில நேரங்களில் தோல்வியும் அடையும், வெற்றியும் அடையும். நீ இன்றியமையாத உலக நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ மொழிபெயர்ப்பு, நீங்க சொன்னது போல இந்த தமிழ் சூழலுக்கு இந்த மொழிபெயர்ப்பு நூல் வந்தா சரியாக இருக்கும், இது இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா? அது எதன் அடிப்படையாக வச்சு, உங்களுடைய பர்சனல் ஐடியாலஜியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது புள்ளி வச்சிருக்கிறீங்களா? அதாவது வந்து நீங்க பதிப்புத்துறை அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். நம்முடைய பர்சனல் ஐடியாலஜி அல்லது வாசிப்பு அனுபவம் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் அது இடம் இல்லாமல் வெறுமனே வந்து இன்னைக்கு நியூயார்க் பெஸ்ட் செல்லரில் வந்து எது டாப் 10 இருக்கோ அந்த டாப் 10 அப்படியே எடுத்துக்கணும்னு சிந்திக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு ஆண்டாக தான் நான் கொஞ்சம் தீவிரமாக அது தொடர்பான முயற்சிகளில் வந்து இருக்கிறேன். இந்த ஒரு ஆண்டில் ஒரு 3 இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நான் அட்டன் பண்ணேன். அங்கே போயிட்டு வந்து நான் பார்க்கும்போது உலக அளவில் என்ன மாதிரியான போக்குகளாக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மொழிபெயர்ப்பை மையப்படுத்தி தான் நல்ல சிறந்த நூல்களை கொண்டு வரணும்னு. அப்போ யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து 50களில் 60களில் தமிழில் இதை விட பல மடங்கு சிறப்பாக இங்கே நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் வந்து மிக சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள், அது சோவியத் யூனியன்லேருந்து வந்த நூல்களாக இருக்கலாம், இல்லை வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்த நூல்களாக இருக்கலாம். 60கள்லாம் வந்து பல்வேறு இயக்க பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம். தமிழில் வந்து மிக அதிக அளவுக்கு வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து அப்போ வந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டார் பிரசுரம் போன்ற நிறுவனங்கள் வந்து அதில் பெரிய அளவுக்கு வந்து செய்திருக்கிறாங்க. NCBH வந்து ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியனுடையோட சேர்ந்து இணைந்து அவர்கள் கொண்டு வந்த இலக்கியம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையில் வந்து ஒரு ஆதார சுருதியாக வந்து இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்திலேயே மிக சிறந்த உலக இலக்கியங்கள். இப்போது நம்ம அத்தனை பேருக்கும் சோவியத் யூனியன் இலக்கியங்கள் தெரியும். ஆனால் சோவியத் யூனியன் கலைஞ்ச பிறகு கடந்த 90களில் இருந்து இன்றைக்கி ஒரு 15 வருஷத்தில் அங்கே என்ன ஆயிருக்கு, அங்கே இப்போ என்ன எழுதுகிறாங்க, இன்றைக்கி யார் மிக சிறந்த ரைட்டர்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் கூட ஷோலகோவ் தான் நமக்கு தெரியும், இன்னும் கூட வந்து டால்ஸ்டாய் தான் நமக்கு தெரியும். 15 வருஷத்தில் வந்து ரஷ்யாவில் என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே போல் வந்து ஒரு காலகட்டத்தில் பெஸ்ட் உலகத்தின் மிக சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனையோடைய புத்தகமும் கிட்டத்தட்ட தமிழுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாக அவ்வளோவா இல்லை. நான் இலக்கியன்ற ஒரு துறையில் பார்க்குறேன். இது இல்லாமல் நீங்கள் வெவ்வேறு துறையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வர வேண்டி இருக்குது. அதை தேடி போகக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆகா, இப்போ இங்கே என்ன சவால் அப்படின்னா, ஒரு சவாலுங்கிறது சிறந்த நூல்களை தேடி படிக்கிறது. இன்னைக்கு அது கூட இந்த இணைய உலகத்தில் பெரிய சவால் இல்லை. எல்லா இதழ்களையும் நம்ம படிக்க முடியுது. உலகத்தில் எதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க, யார் மிக சிறந்த எழுத்தாளருங்கிறதுலாம் இன்னைக்கு கிடைக்குது. அதனால அது ஒரு பெரிய சிரமம் இல்லை, மொழிபெயர்ப்பாளர் கண்டுபிடிக்க தான் சிரமம். ஓகே, இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பாக ஆலிசிந்திநாதன் சில முக்கியமான விஷயங்களை சொன்னார். ஒரு தமிழில் வந்து ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது ரஷ்ய இலக்கியமாக இருக்கலாம், ஒரு காலகட்டத்தில் வந்த லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள், இப்படி அதே மாதிரி பிரெஞ்சு லிட்ரேச்சர், இதெல்லாமே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் என்ன தமிழில் இப்போ ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். மொழிபெயர்ப்புகளுக்கு ஒன்று அதை மொழிபெயர்க்கிறவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், இது தமிழுக்கு வந்தால் நல்லது இந்த காரணத்துக்காக, அல்லது அது உலக அளவில் முக்கியமாக புத்தகமாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய நாடுகள், நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்காக நிறைய கிராண்ட் கொடுக்குறாங்க. அந்த கிராண்டுக்காக மட்டுமே தமிழில் பல புத்தகங்கள் அவசரமாக மொழிபெயர்க்கப்படுது. இன்றைக்கி என்னென்னா, மொழிபெயர்ப்பு நூல்களுக்கே இதை வாங்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு பெரிய பீதி இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மோசமான தேர்வுகள், மோசமான மொழிபெயர்ப்புகள். மொழிபெயர்ப்புங்கிறது வந்து மொழிபெயர்ப்பாளருங்கிறது வந்து இன்னொரு வகையில் எழுத்தாளர் தான் முழு உழைப்பை வந்து கேட்குது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு சிலருடைய மொழிபெயர்ப்புக்குள்ள வந்துட்டு நம்ம தைரியமாக நுழைய முடியும். குப்புசாமி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஓரான் பாமுக்க மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா நம்பிக்கையாக அது புக்கை வாங்க முடியும். அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக பண்ணுற ஒரு ஆள், சிறப்பாக அது வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து வாங்க முடியும். ஒரு சில புத்தகங்களுக்குள்ள வந்து நம்மளால நுழையவே முடியாது, ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். இது 2 முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து அந்த படைப்பாளியோடு அமர்ந்து மொழிபெயர்க்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஏன்னா கல்ச்சுரலாக பல விஷயங்களை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, அதை வந்து விளக்குறதுக்கு வந்து அது மிகப்பெரிய ஓரான் பாம்புக்கு கூட போய் குப்புசாமியை உட்கார முடியாது, வந்துட்டு அவரை பார்த்து பேச முடியாது. அப்போ வந்து ஏஜென்ட் மூலமாக அந்த காப்பிரைட்டை வாங்கி இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது
தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வத்தின் வழியா வந்துட்டு அவர் அந்த சிறப்பா கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறாரு. ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு அவசரமா பண்றது, அதுக்கான காரணங்கள் இதுதான். அவங்களால அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையா உழைப்ப செலுத்தி அதை கொண்டு வர முடியாததுதான் அது சரியான வரையில வராம ஒரு ஃபிக்ஷன்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞருடைய ஒரு கவிதை வந்து தமிழ்ல நான் வாசிச்சேன். அதே கவிதையை வந்து இன்னும் இந்த 4 பேர் மொத்தம் 4 பிரபலமான கவிஞர்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க தமிழ்ல. 4மே வெவ்வேறு கவிதையா இருந்தது. அதை நான் இங்க சொல்ல முடியாது யாரான்னு. என்னுடைய அனுபவம் வந்து முதல்ல நான் புஸ்தகங்கள் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா என்னை ஈர்த்தது வந்து குமாவின் புலிகள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். அது ஒரு த டைகர்ஸ் ஆஃப் குமான் ஒரு ஜிம் கார்பெட்டுடைய புத்தகம். ரொம்ப அது ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரியே இல்லாத ஒரு புத்தகம். 2வது ராமகிருஷ்ண மடம் வெளியிடுற பதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய சொற்பொழிவுகள் 12 புத்தகங்கள் இருக்கு. நேராக உட்காந்து தமிழில் அவர் நமக்கு தமிழ்லே பேசுறது மாதிரி மொழிபெயர்ப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது யார் செய்கிறார்கள் என்று தெரியல, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ ஆனால் ஆங்கிலத்திலேருந்து நான் ஃபிக்ஷனை தமிழில் மொழிபெயர்க்கிற போது அளவு 2 மடங்கு ஆக வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதனுடைய கூடுதல் வார்த்தைகளை போட்டு தான் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால அது பெருத்து போகுது, நீர்த்து போகலை. ஆனா பொருள் மாறிய சிக்கல்களும் இருக்கு நிறைய. அதாவது படிக்கவே முடியாம வாங்கி எனக்கு சில பரிசு புத்தகங்கள் சில இடங்கள்ல பேச போனா கொடுப்பாங்க. பெரிய கனமான புத்தகங்களா இருக்கும். இவங்க சொன்னது எல்லாரோடையும் நான் ஒத்துக்கிறேன். அதை படிக்கவே 2 பக்கத்துக்கு மேல அதை படிக்க முடியாது, மூடி கொடுத்துற வேண்டும். நீ இன்றியமையாத உலக நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்ப நம்ம பேசும்போது வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவுல தான் இந்த பதிப்பகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? நிறைய வேலை இருக்குல்ல, ஏன் இந்த பதிப்பக தொழில் இருக்கீங்க? தமிழ் பதிப்பு துறையில் 40 ஆண்டுகளாக இருக்கேன். இந்த துறைக்கு வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. பாரத மச்சகம்னு உஸ்மான் ரோட்லேருந்து அந்த காலத்தில் எல்லா பதிப்பாளர்களும் அங்கே தான் வருவாங்க. எனக்கு பதிப்பு மேலே ஆசை வந்ததே அங்கே வர்ற எழுத்தாளர்கள். சுரதா இங்கே வந்து சுரதா பத்திரிகை அங்கே தான் அச்சடித்தார். சுரதா எனக்கு நெருங்கிய நண்பர். கவியரசு கண்ணதாசனுடைய முதலாளியை பார்க்க அடிக்கடி வருவார். 2 பேரும் அங்கே அவர் டாக்டர் ராஜகோபால் எதற்க டாக்டர் பக்கம் வருவார், அங்கே வருவார். C.A. பாலன் வருவார், சவுண்டில் வருவார். இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன். இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அப்போ இவங்களுடைய நூல்களை எல்லாம் போடணும், ஒரு பதிப்பம் வச்சா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணேன். எனக்கு எந்த வசதியும் இல்லை அப்போ. ஆனால் நான் அப்போ நினச்சி பார்த்தேன் இவங்களெல்லாம் வரும்னு. தாமரைமணாளுங்கிற பெரிய எழுத்தாளருடைய முதல் புத்தகத்தை ஒருத்தி மகிழ்கிற நாவலை நான் தான் ப்ரூவ் பார்த்தேன். முதல் நாவல் அது. அதுக்கு பிறகு நம்ம சொந்தமாக பதிப்பகம் ஆரம்பித்தோம். கவிதா பதிப்பகம் 40 ஆண்டுகளாகிவிட்டது. ஓகே, தமிழ்நாட்டில் ஒரு ஆசை பெரிய எழுத்தாளர்களை பார்த்து உள்ள வந்தது இல்லையா? அடிப்படையில் நான் ஒரு பட்டய கணக்காளன். பட்டய கலப்புறன்னு நினைச்சுக்கின்றாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. என் தந்தை செய்த தமிழ் பணியை நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அவா. எத்தனையோ ஆடிட்டர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தமிழ் பதிப்பாளனாக நான் மட்டும்தானே இருக்க முடியும். மக்கள் மனசுல நல்ல கருத்துக்களை பதிப்பிப்பவன் தான் நல்ல பதிப்பாளன். அந்த பதிப்புத்துறையை நான் வந்து விரும்பி தேர்ந்தெடுத்து 80 தலைப்புகள் இருந்த ஒரு இடத்துல இப்போ 3800 தலைப்புகளை செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் நம்ம அந்த தமிழ் பணியை, தந்தையின் பணியை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான். பதிப்பு வந்து ஒரு வகையான பைத்தியம் தான் எங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து முதல்ல நாங்கள் வந்து நினச்சது வந்து ஆனந்த விகடன் குமுதம்லாம் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பிரதிகள் விற்குது இல்லையா? அது மாதிரி நாம் வந்து ஒரு சீரியஸான விஷயங்களை சின்ன புத்தகங்களை 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொண்டு போகணுங்கிற ஒரு வெறியில் தான் ஆரம்பித்தோம். அது ஒரு வகையில் வந்து சக்ஸஸ் ஆன பிறகு இதில் தொடர்ந்து வந்து அது மாதிரியே ஒரு இயக்கத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பதிப்பகம்ங்கிறது எனக்கு அது ஒரு தொழில். எனக்கு குடும்பம் எந்த விதத்துலையும் பதிப்பகத்தெல்லாம் ஈடுபடலை. நான் தான் முதல் முறையாக இந்த தொழிலுக்கு வரேன். ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இதுக்கு வந்தேன். அதில் ஒன்றுமே நடக்கலை, அதுதான் நான் சொல்லுவேன். 10 மொழிகளில் இந்தியா முழுமைக்கும், அதாவது ஆங்கிலம் தவிர்த்த ஒரு 10 மொழியில் பதிப்பகம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தணும்னு. அது பிறகு தமிழில் ஒழுங்காக வேலை செய்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் மலையாளத்துலலாம் ஒரு 100க்கு மேலே புத்தகம் போட்டு பல லட்சம் ரூபாய்களை நாசம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு வெஞ்சர் கேபிட்டல் முதலீடுகளை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டதுக்கு பிறகு இங்கே புழங்கக்கூடிய பணம் வெறும் 200 கோடி ரூபா. இதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு அதீதமான ஒரு வேலை. இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒத்து வராது அப்படின்ட்டு நான் வந்து உருப்படியாக வேறு சில தொழில்களை என்னுடைய ஃபோக்கஸை செலுத்த ஆரம்பித்தேன்.
இது ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஓரமாக. நீங்கள் கேட்டிங்களே சீரியஸான ஒரு கேள்வி, என்னத்துக்கு இதில் இருக்கணும் அப்படின்ட்டு. பணம் மட்டுமே என்று பார்த்தால் இது வந்து ஒரு அன்சஸ்டைனபிள் பிஸ்னஸ். ஸோ அதை நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதனால் வந்து பதிப்பின் மேலேயோ புத்தகத்தின் மேலேயோ ஆசையெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஆசை இருக்குது. பட் ஒரு பிஸ்னஸ் பிளானாக இது வந்து ஒரு ஜஸ்டிஃபயபிள் இல்லை. நான் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக இருந்தேன்னா சத்தியமாக ஒரு பதிப்பகத்து மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அவர் சொல்லும்போது வந்து இதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஒரு லாபகரமான தொழிலாக இல்லை அப்படின்னு தான் அது சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படித்தானா? சரி, அந்த காலத்துல நீங்க தொழில் செய்யும் போது இந்த பதிப்புத்துறை லாபகரமானதாக இருந்ததா? ஆரம்பத்தில் வந்து லாபகரமாக இல்லை, ஆனால் பின்னால் போக போக நல்லா இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா திமுக வரலாறு புத்தகம் வந்து 3 ரூபா விலை. அன்னைக்கு மெரினாவில் போட்டோம். ஒரு புத்தகம் ஒரே நாளில் அன்னைக்கு வெளியீட்டு விழாவில் விற்பனை ஆகி போச்சு 5000 பிரதிகள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு வந்து அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எல்லாரும் வந்திருந்தாங்க, அதை வெளியிட்டாங்க. திமுக வரலாறு, தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் 1, 2 பகுதிகள் அது வெளியிட்டோம், நல்லா போச்சு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பொது நூலகங்களெல்லாம் எதிர்பார்க்கலை. ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்கு சூழல்? இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான சூழல் ரொம்ப குறைவாக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய இலக்கிய நூல்களை தேடி வரவங்க நிறைய இருக்காங்க. இது ஒரு லாபகரமான தொழிலா இல்லையான்னா நான் லாபகரமான தொழில் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எந்த தொழிலுக்குமே அதற்கான ஒரு தர்க்கங்கள் இருக்குது. யாருமே எந்த லாபமும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளவு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பத்ரி சொன்னதில் என்னென்னா, இப்போ அவரே இதை இப்படி பேசுகிறப்போ அது எனக்கு உண்மையில் மனச்சோர்வை உண்டு பண்ணுது. ஏன்னா தமிழில் வந்து பப்ளிஷிங்கை ஒரு கார்ப்பரேட்டாக தன்மையோட ஒரு விரிவாக்குறது, எல்லா இடத்துக்கும் புத்தகங்களை கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய எஃபோர்ட் அவர் எடுத்தார். அது யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஒரு சின்ன ஹோட்டலில் கூட இல்லை ஒரு டீ கடையில் கூட புத்தகங்களை கிடைக்க வைக்கணும். அவைலபிலிட்டி தான் இங்கே ஒரு பிரச்சனை. அதை தீர்த்தோம்னா புக் சேல்ஸ் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ நான்லாம் என்ன நினச்சேன்னா, இது எல்லா பப்ளிஷருக்குமே இது உதவும், அவைலபிலிட்டி சார்ந்த ஒரு ட்ராக் அவர் உருவாக்குறாரு அப்படின்னு. ஆனால் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆளையும் தமிழ் சமூகம் திருப்பி அனுப்புது. இது வேணாம், இந்த கனவுகள் வேணாம் அப்படின்னு. அப்போ என்ன நடக்குது இங்கே வந்து ஒரு விஷயம், புத்தகங்களை நம் சமூகத்தினுடைய பண்பாட்டினுடைய அடிப்படையான விஷயமாக நாம் மாற்றவே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை அரசியல் பிரச்சனைகளை பற்றி எவ்வளவு பேசுகிறோம். தமிழில் மிகச்சிறந்த புத்தகங்கள் எழுதப்படுது, மிக முக்கியமான விஷயங்கள் புத்தகங்கள் விவாதிக்கப்படுது. ஆனால் அது யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குன்னு. இப்போ நிறைய யங் ரீடர்ஸ் வர்றாங்க, புக் ஃபேர் எல்லாம் உட்காந்துருக்கையில் ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சார், நான் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு புக்கு படிக்க போகிறேன், என்ன புக்கு சார் படிக்கலான்னு. அவருக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். அவர் ஐடி மாதிரி ஏதாவது துறையில் இருப்பார். அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. புத்தக கண்காட்சிக்கு வந்தால் இது என்னடா ஏதோ அப்படியே பிரிண்ட் பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க, எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியல. அப்போது இதை நம்ம கட் பண்ணிட்டோம், இந்த கலாச்சார தொடர்ச்சியை நம்ம துண்டிச்சிட்டோம். நம்ம குடும்ப அமைப்புகள் இன்னைக்கு புத்தகங்கள் கிடையாது, கல்வி அமைப்புகளில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறோங்கிற பேரில் எதுக்குமே உருப்படாத மனிதர்களை நம்ம தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். இதுதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு பெரும்பகுதியான மக்கள் தமிழர்கள் கல்வியறிவு பெற்று விட்டார்கள், ஆனால் அவங்களுக்கு புத்தகம் படிக்க மாட்டாங்க. பதிப்புத்துறை மிகவும் லாபகரமான தொழில், நியாயமாக நடக்கிறது. அதை முறையாக செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, பதிப்புத்துறையை பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இவர்கள் இதில் நான் புதுமைகள் செய்கிறேன் என்று போய் பல்ல கடிச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் 100 விஷயத்தை செஞ்சுட்டு பேசுகிறேன், புதுசாக ஒன்றும் சொல்லலைங்க. நான் தடுக்கி விழுந்து பல காரியங்களை பண்ணி சில பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக்கிக்கிட்டு பேசுகிறேன். நான் இட்ஸ் நாட் இனஃப். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. நீங்கள் தேவை அதிகமாக 300 3000 ஆக்குறதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை 30,000 3 லட்சம் ஆக்க முடியுமா? அப்போதான் இது ஒரு பிஸ்னஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இதில் லாபம் இருக்குது. லாபம்ங்கிறது என்ன? ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு ஒரு 10 ரூபாய் எடுக்கிறது லாபம் இல்லை. எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட்லி நோ ப்ராப்ளம். நான் பிறரை பற்றியே பேசலை, என்னை பற்றி பேசுகிறேன். நான் ஒரு வீசியாக இருந்தால் நான் என்ன செய்வேன், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது ஒரு லாபகரமான தொழிலாக வரணும், இது இருக்கணும். பெரிய லாபம் இல்லாட்டினாலும் ஒரு குறைந்தபட்ச லாபத்தோட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. லாபம் மட்டும் இல்ல, சைஸ். ஓகே, சைஸ். இதனுடைய ஏரியாவும் பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் எல்லாருடைய விருப்பமும். அதாவது வாசகர்கள் வளரணும், புத்தக பதிப்புகளும் புதிய புத்தகங்களும் உள்ள வரணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஏக்கமாவும் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வரும் அப்படின்னு நம்புவோம். இல்ல, இது வந்து இந்த பதிப்பக தொழில் வந்து வெறும் லாபம் சம்பந்தமான தொழில் மட்டுமல்ல. இது வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் இதுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் இந்த தொழிலுக்கு இருக்குது. நான் பத்ரியோட ஒரு 10-15 ஆண்டுகளாக புத்தகங்கள் வெளியிட்டும் நட்போடு இருக்கிறதுனால
அவர் சொல்லுவதை நான் புரிந்து கொண்ட விதத்தில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட செலவுகள் இருக்கிறது, குறிப்பிட்ட அளவு வருமானம் இருக்கிறது. இப்போ நான் என்னுடைய புத்தகங்களை நான் அவரை கோச்சுக்குவேன், என்ன என்னுடைய புத்தகங்களுக்கு இவ்வளோ விலை வைக்கிறீங்க, வாசகன் படித்து விட்டு திட்ட போகிறான்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய புத்தகங்களில் நான் பார்த்தேன், அங்கே வந்து ஒரு எடிட்டோரியல் டீம் இருந்தது. ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு எடிட்டர் வச்சுருப்பாங்க, அவருக்கு கீழே ஒரு 4 சப் எடிட்டர் வச்சுருப்பாங்க, ஒரு டிசைனரை வேற ஒரு நிறுவனத்திலிருந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஏசி ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஆக இவருடைய காஸ்ட் என்பது வேறு விதமாக இருக்குது. இவர்கள் வந்து பதிப்பகம் ஆரம்பித்த முதல் 2 ஆண்டுகள்லேயே இவங்க சென்னை புத்தக ஃபேருக்கு வெளியில் பெரிய வாசல் வைக்கிற அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இவர்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு டிஷர்ட்டை போட்டு சுற்றி கொண்டு எல்லாரும் ஒரு மிரண்டு போய் எல்லா பதிப்பங்களும் பார்த்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இந்த தொழில் தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க என்று. ஆக இவருடைய செலவுகள் நியாயமானதா அதீதமானதா என்பது அவங்க பேலன்ஸ் ஷீட்டு தான். இதில் லாபம் செய்கிற பதிப்பாளர்களே எனக்கு நன்றாக தெரியும். ரொம்ப வசதியாக தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர் தன்னுடைய சொந்த பணத்தை இழந்த ஒரு வருத்தத்திலிருந்து, சொந்த அனுபவத்திலிருந்து அவர் பேசுவதாக நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி அவர்கள் வந்து நிறைய நியாயமான செலவுகளும் பல பரிச்சயத்தமான செலவுகளும் பலது அதில் செய்திருக்கிறார்கள். அவங்க மனுஷபுத்திரன் அவர்களோட ஒப்புக்கொண்டது மாதிரி பல விதங்களில் இந்த பதிப்புத்துறையே நகர்வுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ NHM சாஃப்ட்வேரில் தான் நான் அடிக்கிறேன். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது உருவாக்குனது கிழக்கு பதிப்பகம் தான். அதை எல்லோரும் இலவசமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு உருவிலேருந்து இன்னொரு உருவுக்கு மாற்றுவதற்கானது அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தொழில் சார்ந்து அவர்கள் பல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். அதனால இது பதிப்புத்துறை லாபமான துறை. நீ இன்றி அமையாது உலகு தொடர்கிறது. அதாவது வாசிப்பு பழக்கம், வாசிப்பு ஆர்வம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது படிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்குது. அது புஸ்தக வாசிப்பு ஆர்வமாக மாறுவது அப்படிங்கிறது இங்க குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறையில கூடியிருக்கு. ஆனால் இன்னைக்கு பள்ளிகள் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால புதிய வாசகர்கள் வருவது குறையுது. இல்ல, 2 முரணா இருக்கு. அதாவது இன்னைக்கு வாசகர்கள் கூடியிருக்காங்க, ஆர்வம் கூடியிருக்குன்னு ஒன்று சொல்றீங்க, ஆனா புதிய வாசகர்கள் வரலன்னு சொல்றீங்க. இல்லை, இப்போ வந்து 7 கோடி பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் 150 பேர் ஆகிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது வந்து 7 லட்சம் பேராக மாறுறதுக்கு ஆன வாய்ப்பை வந்து இங்கே தடுக்கப்படுதுன்னு சொல்ல வரேன். இது எந்த இடத்தில் அது மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முன்பெல்லாம் பள்ளிக்கூடங்களில் நூலக நேரம்னு 1 மணி நேரம் கொடுப்பாங்க. நான் படித்த காலத்தில் 1 மணி நேரம் லைப்ரரி அவர்னு பேர். போய் நூலகத்தில் போய் புத்தகங்களை படித்து அதை பற்றின ஒரு கலந்துரையாடல், ஆசிரியர் கேட்பார், என்ன புத்தகம் படித்த என்னெல்லாம் கேட்பார். இப்போ நூலக நேரங்கிறதே கிடையாது. எப்படி நீதி போதனை நேரம் இல்லையோ, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் இல்லையோ, அதே போல் லைப்ரரியும் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்ததுன்னா இப்போ பாட புத்தகங்களை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மதிப்பெண்களையே துரத்தி கொண்டு போகிற அந்த மாணவ சமுதாயத்துக்கு பொதுவான நூல்களையும் படிக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் போது அடுத்த தலைமுறை வாசிக்கின்ற தலைமுறையாக ஆகும். பெற்றோர்கள் தான் சார் கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள்ட்ட இருந்தால் அது வரணும். இப்போ பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்டை தாண்டி அவங்க எந்த புத்தகமும் வாங்கி தர்றதில்லை, அது நேரம் ஒதுக்கி கொடுக்கறதில்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் படிப்பு, டியூஷன் இப்படி வர்றாங்க ஒழிய ஆர்வமுள்ள பிள்ளைங்களுக்கு கூட அது கிடைக்காத வாய்ப்பு தான் இருக்குது. வீட்டிலே லைஃப் ஸ்டைல் பிரச்சனையை வந்து நம்ம ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம வெறுமனே வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்துட்டா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் பேரண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா யார் போய் அவங்கள மாற்றுவாங்க? ஆசிரியர்கள் மாறணும்னா யார் போய் ஆசிரியர்களை மாற்ற போகிறாங்க? இது எல்லாமே வந்து நம்முடைய ஆசைகள். அப்போ சிஸ்டமேட்டிக்காக வந்து இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில் புத்தகங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. நான் அது குழந்தைக்கோ அல்லது வந்து ஒரு வேலை தேடுறவனுக்கோ அல்லது வந்து ஒரு கல்லூரி மாணவனுக்கோ அல்லது இல்லத்தரசிக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ யாருடைய லைஃப்லேயும் அவங்களுடைய முக்கியமான பொருள்களாக அந்த பட்டியலில் ஒரு 10 பொருள் அவங்க லைஃப்பில் வந்து அன்றாட பொருள்கள் இருக்குன்னா அந்த 10 பட்டியலில் புத்தகம் ஒன்று இல்லாமல் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஆக இந்த வாழ்க்கை பாணியில் புத்தகத்தை கொண்டு வரதுக்கான விஷயங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து தொடங்குற விஷயமா நான் வந்து பார்க்கல. அதுக்கு வந்து ஒரு கலாச்சார ரீதியான ஒரு சிக்கலாக இருக்குது. இதை ஒரு நிறுவனமோ ஒரு பதிப்பாளரோ அல்லது ஒரு அரசாங்கமோ அப்படி பண்ணிட முடியாது, சேர்ந்து தான் செய்யணும். இப்போது புத்தக திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சென்னையில் மட்டும் இருந்ததுன்னு மாதிரி கடந்த 10 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 20-25 நகரங்கள்லையாவது இது வந்து இப்போ நடக்குது. இதை நான் மாற்றமாக தான் பார்க்கணும். இதை வந்து நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு, முன்னாடி தான் நிறைய படித்தோம், இப்போல்லாம் நிறைய படிக்கலைன்னு அந்த நிலைக்கு வந்து கொண்டு வர முடியாது. இதில் இருக்கக்கூடிய 2 பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கறது, முதல் பிரச்சனை ஒரு சிஸ்டமேட்டிக்கான சேல்ஸ் நெட்வொர்க் தமிழ்நாட்டில் இல்லை. இது இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ புத்தகம் போட்டாலும் நீங்கள் விபிபியில் தான் அனுப்பிட்டு இருக்கணும். இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு வேளை எல்லாரும் ஆன்லைனில் இபுக்காக படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வேளை அந்த தன்மை வந்து மாறலாம்.
இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த நூலகம் அப்படிங்கிற கான்செப்டையும் அப்டேட் பண்ணி நூலகத்துக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா விற்கும். ஆக இந்த மாதிரி அரசினுடைய முழு ஒத்துழைப்பும் இல்லாமல், கல்வித்துறையினுடைய முழு ஒத்துழைப்பும் இல்லாமல், வர்த்தகத்தில் வந்து புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு பண்டமாகவே பார்ப்போமே, புத்தகங்கிற ஒரு பண்டத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு வர்த்தகங்கள் சரியாக இல்லாமல், ஊடகங்களில் மற்ற இடங்களில் எப்படி ஃபிலிம் ரிவ்யூக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குதோ அதே போல் புக் ரிவ்யூக்கு ஒரு முக்கிய இடம் இல்லாமல் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இந்த புத்தக திருவிழாக்கள் அப்படிங்கிறது அரசும் மக்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சூழலே மாறாமல் நான் பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னும் அந்த 500,000 மேலே நம்ம போக முடியாது. ஓகே, பள்ளிகளில் வந்து புத்தக கண்காட்சி நடத்துறது, ஊர் ஊராக போய் எங்கள் மொபைல் பஸ் 2 பஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த பஸ்ஸெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் போய் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ரூரல் ஸ்கூல்லையும் போய் நிறுத்தி அங்கே வியாபாரம் பண்ணுறது, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து புத்தகத்தை வைக்க முடியுமோ அந்த 2 பஸ்ஸுனாலே எங்களுக்கு லாபமே கிடையாது. ஆனால் இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பதிப்பாளருக்கும் அதில் கடமை இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அது அரசுக்கு இருக்குது, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு இருக்குது, வாத்தியாருக்கு இருக்குது, அதே மாதிரி பதிப்பாளருக்கும் அந்த கடமை இருக்குது அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. குறைஞ்சிருந்தா நாங்கள்லாம் இங்கே இருக்க மாட்டோம். இப்போ நான் நிறைய கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு இலக்கிய பயணங்களுக்காக போவேன். அப்போ தமிழில் இருக்க முக்கியமான எழுத்தாளர்களை பற்றியெல்லாம் சொல்லுவேன். இந்த எழுத்தாளர்கள்லாம் நீங்கள் படிங்க, அசோகமித்திரன் நீங்கள் படிங்க, சுந்தரராம் சாமியை படிங்க, ஜெயகாந்தனை படிங்கன்னு. சார் எங்கள் காலேஜ் லைப்ரரியில் அந்த புக்கெல்லாம் கிடையாது சார்மானுங்க. அப்போ நான் பிரின்ஸிபால்கிட்ட பேசுகிறேன், அதை வந்து சார் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைங்கன்னு. சில இடங்களில் லிஸ்ட்டே கொடுப்பேன். என்ன பிரச்சனைனா இந்த புத்தகங்களை எல்லாம் இன்னைக்கு பதிப்பாளர்கள் தொடர்ந்து அச்சிடுறாங்க. ஏன் அது வந்து பள்ளி கல்லூரி நூலகங்களுக்கு போகிறதில்ல? அப்போ அவங்களுக்கு விவரமே தெரியாத ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்களா, நூலகர் இங்கே இருக்காங்கன்னா? அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட பதிப்பாளர்கள் மோனோப்புலியாக இந்த பிஸ்னஸை கையில் வச்சுருக்காங்க. போய் எல்லா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள், ஏன்னா யூஜிசியில் இருந்து அவ்வளோ கிராண்ட் வருது புத்தகங்கள் வாங்குறதுக்கு நூலகங்களுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் சிலர் கபலீகரம் பண்ணுறாங்க. என்னென்னவோ விஷயங்களை அச்சடித்து வேறு எந்த பதிப்போ புத்தகமும் அதுக்குள்ளே போகாமல் ஒரு பெரிய வால் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொது நூலகத்திற்கு புத்தகம் வாங்கலைங்கிற குற்றச்சாட்டு சொல்லப்படுது இல்லை. புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொது நூலகத்திற்கு வாங்கப்படுகிறது. ராஜாராம் மோகன் ராய் நிதியுதவியிலிருந்து வாங்கப்படுகிறது, தமிழக அரசு கொடுக்குற நிதியிலிருந்து வாங்கப்படுகிறது. யாருடைய புத்தகங்கள் எந்த அடிப்படையில் வாங்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் சிறந்த புத்தகங்களை பதிப்பிக்கக்கூடிய 80% பதிப்பாளர்களுடைய புத்தகங்கள் ஒரு புத்தகம் கூட கடந்த 4-5 வருடங்களாக நூலகத்திற்கு போகவில்லை. ஆனால் வேறு சிலருடைய புத்தகங்கள் கோடியான ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கரெக்ட் பண்ற பணியில பதிப்பாளர்கள் ஈடுபடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி இது பார்க்குறேன் இந்த சமூகத்தை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பள்ளிகளில் ஒரு காலத்தில் 80களில் புத்தகம் கையில் வைத்துக்கொண்டு போஸ்ட் கொடுக்கறது பெருமை, அதுக்கு பிற்பாடு பேனா வச்சுக்கிட்டு இருக்கிறது பெருமை. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு சிறுமை தான் இன்னைக்கு தலைமையில் இருக்கு. ஆக வியந்து பார்க்கிறவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று பார்த்து ஒரு சமூகம் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரும். முன்னாடி ஆசிரியர் படித்தவராக இருந்தார், 10 இளைஞர்களை உருவாக்கி விட்டு தான் இறக்கிறோம் என்று சொல்வது ஒரு பெருமை. அதனால எழுத்தாளர்களும் வாசகர்களும் வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அமைப்புகள், கட்சி ரீதியான அமைப்புகள், சித்தாந்த ரீதியான அமைப்புகள், அவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை கடமை நாம் ஒரு ஊரை உயர்த்துவது, இளைஞர்களை உயர்த்துவது அப்படின்னு இருந்தாங்க. அப்படி வளர்ந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. நாம் வியக்கிறவர்கள் எல்லோரும் புத்தகத்தை கையில் வைப்பதும் இல்லை, நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வதும் இல்லை. அவர்களெல்லாம் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் முதலில் மாறணும். சமூகத்துக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த துண்டு போடுறது, பொக்கே கொடுக்கறது இதெல்லாம் நிறுத்தணும். ஏன்னா நம் தமிழ் கலாச்சார தலைவர்கள் எல்லாருமே சிந்தனையிலிருந்து வெளிவந்தவங்க தான். படித்தவன் பாவம் செய்தால் ஐயோன்னு போவான், அவ்வளவுதான். அதான் இயற்கை. எந்த ஒரு புத்தகம் நாம் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் நமக்கு புதிய புதிய சிந்தனைகளை தருகிறதோ அவை சிறந்த புத்தகங்கள். சிறந்த புத்தகங்கள் நல்ல நண்பர்கள். நமக்கு பல்வேறு சிறந்த நண்பர்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் இந்த சமூக மாற்றத்திற்கு முக்கியமானவர்கள். இவர்களும் விவசாயிகளும் ஒத்த மனிதர்களே. விவசாயிகள் மண்ணை வளப்படுத்துகிறார்கள், பதிப்பாளர்கள் மனதை வளப்படுத்துகிறார்கள். இவர்கள் 2 பேரும் சிறக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.